மும்மூர்த்திகளிடமிருந்து பெற்ற ஆயுதத்தின் துணை இல்லாமல் வெறும் உடல் வலிமையினால் ஒரு பெண் ஒரு ஆணினை வெல்ல முடியாது காளி. உனது இந்த எண்ணமும் இன்று இரவு முடிவதற்குள் தவிடு பொடியாகிவிடும். காலம் காலமாக பெண்களை பலவீனமானவர்களாகவே வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தக்க சமயத்தில் அந்த பெண் தனது தந்தை, தனது சகோதரன், தனது கணவனின் பலமாக மாறிவிடுவாள். இன்று இந்த பிரபஞ்சத்திற்கே நான் ஒன்றை உணர்த்த விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் சக்தி உள்ளது. அந்த சக்தியின் பெயர் மகா காளி. ஒரு பெண் தான் உனக்கு உயிர் கொடுத்தாள். அவள் தான் உன்னை உருவாக்கினாள். ஆனால் நீ பிரபஞ்சத்து பெண்களை எல்லாம் அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இன்று ஒரு பெண்ணால் உன் உயிரை இழக்கப் போகிறாய். ஒரு பெண் உனக்கு உயிர் கொடுத்தாள். இந்த பெண் உனது உயிரை பறிக்கப் போகிறாள். நிசும்பா! நிசும்பா! வா சும்பா, இங்கு வா. நான் எனது தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன்.
நான் என் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டேன். இப்பொழுது நான் தங்களை எனது இறைவியாக ஏற்று தங்களிடம் சரண் புகுந்துள்ளேன். இப்பொழுது என்ன, தாங்கள் தங்களது பக்தனையே கொல்லப் போகிறீர்களா? இல்லை, ஏனெனில் இறைவி தன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதமே அளிப்பாள். அப்படித்தானே? நான் மகாகாளியின் வடிவில் இருக்கிறேன், பார்வதி அல்ல, உன் சூழ்ச்சியில் வீழ்வதற்கு. இன்று உனக்கு தேவை அருள் அல்ல, இன்று உனக்கு தேவையானது அழிவுதான் சும்பா. அனைத்து அசுரர்களும், அனைத்து உயிரினங்களும் பாருங்கள். மகா ஞானியான பிரம்மதேவரே, நாராயணரே, மகாதேவரே, பாருங்கள். இது என்ன நீதியாகும்? ஒருவன் ஆயுதத்தை விட்டுவிட்டு சரண் புகுந்து விட்டால் அவன் மீதே தாக்குதல் தொடுப்பதா? சரணடைந்தவனையே கொல்லப் போகிறார்கள். நான் அனைத்தையும் துறந்து விட்டு நிற்கிறேன். ஆனால் இவரோ என் உயிரை துறக்கச் சொல்கிறார். இறைவியின் என்ன வடிவம் இது? பிரபஞ்சம் முழுவதும் பாருங்கள். சற்று பொறுகாளி, சரணடைந்தவனை கொல்வது தர்மமாகாது. ஒரு தீயவனை அழிவிலிருந்து காத்துள்ளீர்கள். செயல் தவறென்பதை உனக்கு உணர்த்த வந்துள்ளேன். என் வழியில் வரமாட்டேன் என்று வாக்கு தந்துள்ளீர்கள் மகாதேவா. அவசியம் ஏற்பட்டது. நீ அசுரகுலத்தவள் அல்ல, அசுரர்களை அழிக்க வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள். ஒரு இறைவியானவள் தவறென்பதை இழைக்கலாகாது. ஆனால் இவனது தவறுக்கு என்ன தண்டனை? இவன் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் கிட்டும். அதற்கான காலம் வருகையில். ஆனால் இச்சமயம் அமைதி கொண்டாக வேண்டும். இன்றைய இரவிலிருந்து தப்புவதற்காக அவன் நாடகமாடுகிறான் மகாதேவா. சூரியோதயத்திற்கு பிறகு மீண்டும் இவன் வேலையை தொடங்கி விடுவான். அதை நான் அறிவேன். ஆனால் சரணடைந்தவனை அழிப்பது அதர்மமாகும். நான் உரைத்த சொற்களை மீறினாய் என்றால் வேறு எவ்வழியுமின்றி என் சரீரம் மீது கால் பதித்தே சென்றாக வேண்டும். மகாகாளியாக மாறி உங்கள் மீது கால் வைப்பது எனக்கு ஏற்புடையதல்ல. தாயே, தங்களின் கட்டளைப்படி நான் இவனை கைது செய்கிறேன். தாயே, சற்று பொறுங்கள் தாயே, அமைதியாக இருங்கள் தாயே. தயவு கூர்ந்து தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சாந்தி அடையுங்கள் தேவி.
அந்த துஷ்டன் மீது இருக்கும் கோபத்தால் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடாதே. நில். தாயே, தாயே நில்லுங்கள். நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நில்லுங்கள் தாயே, தாயே. அறிவேன், புரிகிறது. ஆனால் சிந்தித்துப் பார். நான் உன் செயலை தடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு தகுந்த காரணமும் இருக்கும். சாந்தமடைவாய் காளி. இல்லையேல் மீண்டும் ஒரு முறை சிவன் சவமாகத்தான் வேண்டும். என்னுடைய இந்த மாயச் சிறையில் இருந்து நீ தப்புவது நடக்காத காரியம் சும்பா. நான் தப்ப விரும்பவே இல்லையடா முட்டாள். வந்துவிடு சூரிய தேவா, வந்துவிடு. போதும். ஒரு முறை உன்னை நான் காண விரும்புகிறேன். அதன் பிறகு நீ என்னுடைய தாசனாக மாறியிருக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும். தாங்கள் எதற்காக அப்படி செய்தீர்கள் மகாதேவா? தாங்கள் ஏன் சும்பனை அழிக்க விடாமல் தடுத்தீர்கள்? இன்றைய இரவு பொழுதில் அவனை அழிப்பேன் என்று சபதம் ஏற்றிருந்ததை மறந்துவிட்டீர்களா? ஒரு தீயவனை அழிவிலிருந்து காத்துள்ளீர்கள். தீயவை உடலில் இருப்பதில்லை பார்வதி, அது அவனது உணர்வில் இருப்பதாகும். உனது எண்ணமானது தீமையை கொல்வதென்பதாகும். அச்சூழ்நிலையில் நீ சும்பனை அழித்து விட்டால் அநேக சும்பன்கள் பிறப்பெடுப்பார்கள். அசுரனை அழிப்பது முக்கியமல்ல, அசுரனுள் இருக்கும் அரக்க உணர்வை கொன்றாக வேண்டும். அதுவே முழுமையான அழிவாகும். இனியும் ஒரு சும்பன் பிறக்கக்கூடாது. ஆனால் அதற்கான நேரம் எங்கிருக்கிறது மகாதேவா?
சூரியன் உதயமாகப் போகிறது. அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பு நான் சும்பனை அழிக்காவிட்டால் பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிர் பிச்சை கொடுத்தாக வேண்டும். இதுதான் தங்களது முடிவா? ஒரு துஷ்டன் இரவா வரம் பெற வேண்டுமா? நான் உரைத்தது அதுவல்ல பார்வதி. சும்பன் போன்ற அநேக சும்பன்கள் பிறக்கக்கூடாதென்பதே நான் உரைத்ததன் நோக்கம். அதை நினைவில் கொள். மகா காளியானவள் இரத்த பீஜனை எவ்வாறு கொன்றாளோ அவ்வாறே சமயமறிந்து நீ சும்பனை அழித்தாக வேண்டும். அது நன்மையானதோ தீமையானதோ எதுவாயினும் சும்பன் அழிக்கப்பட வேண்டும். இதற்கு மேல் உன் விருப்பம். உச்சிதம் என்றெண்ணும் செயலை ஆற்று. வாக்கொன்றளிக்கிறேன். இம்முறை உன் மார்க்கத்தில் நான் வரமாட்டேன். ஏதேனும் வழி தெரிந்ததா பார்வதி? இல்லை லக்ஷ்மி தேவி, இதுவரை தெரியவில்லை. நேரம் செல்ல செல்ல சும்பன் மரணமில்லா நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இதுவரை தங்களின் கணவர் மகாகாலனின் வழியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஆனால் இம்முறை உனது சகோதரர் நாராயணரின் வழியை கொஞ்சம் பின்பற்றி பார். தாங்கள் கூற வருவது என்ன தேவி? நாராயணர் என்ன செய்வார் என்று சிந்தியுங்கள். எவரேனும் அவரிடம் விளையாடினால் நாராயணர் அவர்களை தாக்க மாட்டார் பார்வதி. அவர்களது வழியிலேயே சென்று அவர் விளையாடுவார். விளையாடியே அவர்களை தோற்கடித்தும் விடுவார். சும்பனின் மனநிலை இரத்த பீஜனின் மனநிலையை போன்றது. அம்மனநிலையை நீ முதலில் புரிந்து கொண்டாக வேண்டும். இனியும் ஒரு சும்பன் பிறக்கலாகாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்துவிட்டது லக்ஷ்மி தேவி. நான் சந்திரகண்டா வடிவம் எடுக்க தாங்கள் எனக்கு உதவுங்கள். எனக்கு மீண்டும் தங்களது உதவி தேவை. தாங்கள் செய்வீர்கள் தானே? நீயா? இந்த சூழ்நிலையிலா? பார்வதி? ஆம், உன்னிடம் ஒன்று கூற வந்துள்ளேன் சும்பா. வெல்லும் நிலையில் நீ ஏன் தோற்று போகிறாய்? சூரியோதயம் வரை உயிருடன் இருந்து சாகாவரம் பெற்று விடுவாய். ஆனால் உனது கனவு மரித்துவிடுமே சும்பா. உனது கனவு என்னை அடைவதுதானே? என் நாதனாவதுதானே? நன்றாக யோசி. தூண்டலோச்சன், சண்டன் முண்டன், இரத்த பீஜன், தாரகாசுரன், மகிஷாசுரன், இப்பொழுது உனது சகோதரன் நிசும்பன். இவர்கள் அனைவரையும் நீ எதற்காக பலி கொடுத்தாய்? எனக்காகத்தானே? என்னை அடையத்தானே? ஆனால் என்னை அடையாமல்
வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறாய்? இதற்கு என்னிடம் ஒரு வழி உள்ளது. இன்று இரவு முடிவதற்குள் யுத்தத்தில் நீ என்னை தோற்கடித்து விட்டால் நான் மகாதேவரை துறந்து விடுவேன். பிறகு நான் நிரந்தரமாக உன்னுடையவளாகி விடுவேன்.